ஈரான் போரில் தனக்கு உதவாததால் நாட்டோ அமைப்பையே உடைக்கும் வேலையில் அமெரிக்கா ஈடுபட்டு வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்றதும் நாட்டோ உறுப்பினர் நாடான டென்மார்க்குக்கு சொந்தமான கிரீன்லாந்தை அமெரிக்காவோடு இணைக்க உள்ளதாக பேசினார். இதற்கு ஐரோப்பிய நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்ததோடு கிரீன்லாந்துக்கு சிறிய அளவிலான தங்கள் படைகளையும் அனுப்பின. இதற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடும் கண்டனம் தெரிவித்தார். மேலும் நாட்டோ அமைப்புக்கு அமெரிக்காவே அதிக பங்களிப்பு செய்துள்ளது என்றும் அந்த அமைப்பால் அமெரிக்காவுக்கு எந்த பயனும் இல்லை என்றும் கருத்து தெரிவித்தார். அதோடு ஈரான் போரில் அமெரிக்காவுக்கு ஆதரவாக நாட்டோ நாடுகள் வராத நிலையில் நாட்டோ அமைப்பையே கலைக்கும் விதமாக ட்ரம்ப் கருத்து தெரிவித்தார். இப்படி நாட்டோ அமைப்பில் சிக்கல்கள் தொடர்ந்து வரும் நிலையில் அந்த அமைப்பையே உடைக்கும் வேளைகளில் அமெரிக்கா ஈடுபட்டு வருவதாக செய்திகள் வெளியாகின. இதுகுறித்து ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்ட செய்தியில், ஈரான் உடனான போரில் அமெரிக்காவின் நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்க தவறியதால் நாட்டோவிலிருந்து ஸ்பெயினை நீக்க நாட்டோ அமைப்புக்கு அமெரிக்க ராணுவம் சார்பில் மின்னஞ்சல் அனுப்பப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. அதே நேரம் நாட்டோ அமைப்பிலிருந்து ஒரு நாட்டை இடைநீக்கம் செய்ய எந்த விதியும் இல்லை என்றும் இதனால் ஸ்பெயின் நாட்டோவிலிருந்து வெளியேற்றப்படாது என்றும் நாட்டோ அதிகாரிகள் கூறியதாகவும் அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. ஈரான் போரில் அமெரிக்க விமானங்கள் தங்கள் தளங்களில் தரையிறங்க ஸ்பெயின் அனுமதி மறுத்த நிலையில் அந்த விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்பவும் அனுமதிக்கவில்லை. இது ஈரான் போரில் அமெரிக்காவிற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது.